உவே சாமிநாத ஐயர் அவர்களை பற்றிய ஒரு விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இந்த ஆய்வு குறிப்பா டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ரொம்பவே பயன்படும். ஆமா. ஒவ்வொரு தகவலையும் நாம வரிசையா ரொம்ப துல்லியமா வழங்க போறோம். அவருடைய வாழ்க்கை, படைப்புகள், அப்புறம் பதிப்பு பணிகள்னு எல்லாத்தையும் ஒண்ணு அலசலாம். கண்டிப்பா. இங்க நம்ம பார்க்க போற ஒவ்வொரு குறிப்பும், வருஷமும், பெயரும் தேர்வு நோக்குல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. வெறும் தகவல்களா மட்டும் பார்க்காம அதையெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். சரி, நேரடியா உவேசாவோட வாழ்க்கை குறிப்பிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஸ்லைட்ல இருக்கிற அடிப்படை தகவல்கள். உவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம். ஆமா. இந்த 2 பேருமே முக்கியமானதுதான். குறிப்பா இயற்பெயர் வேங்கட ரத்தினம்ங்கிறது தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி. ஓஹோ. ஆனா நாம அவரை சாமிநாதன்னு தானே சொல்றோம். அந்த பெயர் அவரோட ஆசிரியர் வச்சது. அதை நாம அடுத்து பாப்போம். சரி. அவரு திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம்ங்கிற ஊரை சேர்ந்தவரு. இவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார். ஆமா, இசை ஆசிரியர் சுந்தர பாரதியார். ஊர் ஆசிரியர் பெயர்கள் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். குறிப்பா மீனாட்சி சுந்தரனார் அவர்தான் உவேசாவோட தமிழ் ஆளுமையே வடிவமைச்சவர்னு சொல்லலாம். அவருடைய காலம் 1902-1855 28-04-1942 வரைக்கும். சரி. அவரோட நினைவு இல்லம் உத்தமதானபுரத்துல அமைஞ்சிருக்கு. ஆமா. இந்த பிறந்த மறைந்த தேதிகள், வருஷங்கள் எல்லாமே தேர்வு நோக்குல ரொம்ப அவசியம். நினைவு இல்லம் எங்க இருக்குங்கிறது ஒரு நேரடி கேள்வியா வரலாம். அடுத்ததா உவேசாவோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தின 3 முக்கிய நபர்களை பத்தி பார்க்கலாம். அவரு தமிழ் கத்துக்கிட்டது சடகோபா ஐயங்கார்கிட்ட. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. அதாவது மீனாட்சி சுந்தரனார் தான் இவரோட முதன்மை தமிழ் ஆசிரியர்னாலும் ஆரம்ப கால வழிகாட்டுதல் சடகோபா ஐயங்கார்கிட்ட இருந்து தான் கிடைச்சது. சரி. சங்க இலக்கியங்களை இவருக்கு அறிமுகம் செஞ்சவர் சேலம் இராமசாமி முதலியார். ஆமா. இவர்தான் உவேசாவோட வாழ்க்கை பாதையே மாத்தினவர்னு சொல்லப்படுது. நிச்சயமா. இத நீங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இராமசாமி முதலியார் தான் சீவக சிந்தாமணி ஓலைச்சுவடிய கொடுத்து சங்க இலக்கியங்களை தேடி பதிப்பிக்கிற அந்த மாபெரும் பணிக்கு வித்திட்டவர். ஓஹோ. அது ஒரு பெரிய திருப்புமுனை. அப்புறம் பதிப்புத்துறையில ஈடுபட வச்சவர், நெருங்கிய நண்பரா இருந்தவர் தியாகராஜா செட்டியார். ஆமா. அவர் மேல இருந்த பற்றுனால உவேசா தன் வீட்டுக்கு தியாகராஜ விலாசன்னு பேர் வச்சார். பாருங்க, இந்த தகவல் அவங்க நட்போட ஆழத்தை காட்டுது. இது ஒரு சுவாரஸ்யமான துணுக்கு தகவல் மட்டும் இல்ல, தேர்வுக்கான கேள்வியாவும் வரலாம். எப்படி? தியாகராஜ விலாசம்ங்கிற பெயர் யாருடைய நினைவா வைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் இல்லையா? ஆமா, கரெக்ட். இப்போ உவேசா பெற்ற சிறப்பு பெயர்களை பார்க்கலாம். முதல்ல தமிழ் தாத்தா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா மத்த பட்டங்கள் தேர்வு நோக்குல இன்னும் ஆழமானவை. மகாமகோபாத்தியாய பட்டத்தை 1906 சென்னை ஆங்கிலேய அரசு வழங்கியிருக்கு. குடந்தை நகர் கலைஞர்னு பாரதியார் அழைச்சிருக்கிறார். அப்புறம் பதிப்புத்துறையின் வேந்தர்னு அழைக்கப்பட்டிருக்கார். இங்கே 3 முக்கியமான கேள்விகள் இருக்கு. மகாமகோபாத்தியாய பட்டம் யாரால எப்ப வழங்கப்பட்டது? ஆங்கிலேய அரசு 1906. கரெக்ட். குடந்தை நகர் கலைஞர்னு அழைச்சது யாரு? பாரதியார். ஆமா. இந்த பட்டங்களை அது சம்பந்தப்பட்டவங்களோட பொறுத்துறது ஒரு பொதுவான கேள்வி வகை. அதனால இதை கவனமா பாத்துக்கணும். சரி. மேலும் திராவிட வித்ய பூஷணம் சங்கராச்சாரியர் வழங்கிய தட்சிணாத்திய கலாநிதி. அப்புறம் 1932 சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டம். இந்த டாக்டர் பட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பின்னால ஒரு குறிப்புல நம்ம பாப்போம், தமிழ்ல முதல்ல டாக்டர் பட்டம் வாங்கினது இவர்தான். ஓ, அப்படியா? ஆமா. அதனால வருஷம் 1932, வழங்கிய நிறுவனம் சென்னை பல்கலைக்கழகம், ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா உவேசா பதிப்பித்த நூல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எழுதின சொந்த நூல்களோட பட்டியலை பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறுபாடு. தேர்வுகள்ல உவேசா இயற்றிய நூல் எது அல்லது பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்டு குழப்பமான கேள்விகள் வரலாம். அதனால இந்த பட்டியலை தெளிவா படிக்கணும். சரி, பட்டியல் இதோ. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புத்தர் சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி, மணிமேகலை கதைச் சுருக்கம், சரி, உதயணன் கதைச் சுருக்கம், சிலப்பதிகார கதைச் சுருக்கம், திருக்குறளும் திருவள்ளுவரும், மத்தியார்ச்சன மான்மியம், நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்காலத் தமிழும், அப்புறம் தியாகராச செட்டியார் சரித்திரம். இதுல பாருங்க,
தன் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, நண்பர் தியாகராச செட்டியார் 2 பேரோட சரித்திரத்தையும் எழுதியிருக்குது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஆமா, சங்கத்தமிழும் பிற்காலத் தமிழும் மாதிரியான நூல்கள் எல்லாம் அவரோட ஆழ்ந்த மொழி புலமைய காட்டுது. உவேசாவோட தன் வரலாற்று நூல் என் சரித்தம், இது அவரோட வாழ்க்கை வரலாறு. ஆமா, இதுல ஒரு சிறப்பு குறிப்பு இருக்கு. இது ஆனந்த விகடன் இதழில் தொடரா வெளியானது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என் சரித்தம் யாருடைய தன் வரலாறுங்கிறது ஒரு கேள்வி. உவேசா. அது எந்த இதழ்ல தொடரா வெளியானதுங்கிறது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி. விடை ஆனந்த விகடன். அவர் இயற்றிய கவிதை நூல்கள் கயற்கண்ணி மாலை, தமிழ் பாமஞ்சேரி, தொகுப்புப்பட்ட இலக்கிய கட்டுரை, உயிர்மருட்சி. சரி, இந்த 3 தலைப்புகளையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாமே அவரோட சொந்த படைப்புகள்ங்கிற பிரிவுல வரும். இப்போ உவேசாவோட மாபெரும் பணியான பதிப்பு பணிக்கு வருவோம். முதல்ல பேரிலக்கியங்கள். ஆமா, 50 காப்பியங்கள்ல 3 அவர் பதிப்பிச்சிருக்கார். சீவக சிந்தாமணி 1, மணிமேகலை 1, சிலப்பதிகாரம் 1. அப்போ 50 காப்பியங்கள்ல உவேசா பதிப்பிக்காடுது எது? வளையாபதியும் குண்டலகேசியும். கரெக்ட். இந்த வேறுபாட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை 8, 10 பாட்டு 10 முழுவதையும் பதிப்பிச்சிருக்கார். இது ஒரு இமய சாதனை. 8 தொகை 10 பாட்டு ரெண்டையும் சேர்த்து 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்வாங்க. அவை அத்தனையும் மீட்டெடுத்த பெருமை இவரையே சாரும். மற்ற நூல்கள்ல உலா நூல்கள் 9 அடங்கும். சரி, அடுத்ததா சிற்றிலக்கியங்கள் மற்றும் புராணங்கள். கோவை நூல்கள் 6, தூது நூல்கள் 6, புராணங்கள் 12. புராணங்கள் 12. ஓகே. வெண்பா நூல்கள் 13, அந்தாதி நூல்கள் 3, பரணி நூல்கள் 2, மும்மணிக் கோவை நூல்கள் 2, இரட்டைமணி மாலை நூல்கள் 2, அப்புறம் இதர சிற்றிலக்கியங்கள் 4. இந்த எண்களை அப்படியே மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா புராணங்கள் 12, வெண்பா நூல்கள் 13 மாதிரி அதிக எண்ணிக்கை உள்ளத ஞாபகம் வச்சுக்கலாம். இது பொறுத்துக வடிவில வரலாம் இல்லையா? ஆமா, அதிக வாய்ப்பு இருக்கு. சில முக்கிய துணுக்கு தகவல்களை பார்ப்போம். முதல்ல பெயர் காரணம். இவரோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார். இவருக்கு இட்ட பெயர்தான் சாமிநாதன். ஆமா, இது இயற்பெயருக்கும் நாம பரவலா அறியிற பெயருக்கும் உள்ள தொடர்பு விளக்குது. ஊவேசா என்பதன் விரிவாக்கம். உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன். இது ஒரு அடிப்படையான ஆனா கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய தகவல். பணி. குடந்தை, சென்னை மாதிரியான இடங்கள்ல இருக்கிற அரசினர் கலைக்கல்லூரிகள்ல பேராசிரியரா பணிபுரிஞ்சிருக்கார். இது என்ன காட்டுதுன்னா, அவரோட பணி வெறும் ஓலைச்சுவடி தேடுறது மட்டும் இல்ல, அவர் ஒரு கல்வியாளராகவும் இருந்திருக்கார். ஆமா. அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தியிருக்கார். பதிப்பு மயில் கற்கள். பதிப்பித்த முதல் நூல் கோலு கண்டம் என்னும் வேணுவன விலாசச் சிறப்பு. சரி. பதிப்பித்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. பதிப்பித்த கடைசி காப்பியம் பெருங்கதை. இந்த 3 குறிப்புகளும் மிக 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 முக்கியமானவை. முதல் நூல், முதல் காப்பியம், கடைசி காப்பியம். 3 வேற வேற. ஆமா, இது தேர்வுகள்ல தனித்தனியா கேட்கப்படும். இதை தெளிவா வேறுபடுத்தி படிச்சுக்கணும். சரி, உவேசாவோட பணியின் அளவை எண்கள் மூலமா பார்க்கலாம். அவர் பதிப்பித்த மொத்த நூல்கள் 87. அச்சுப்பதித்த புத்தகங்கள் 90க்கும் மேல. அவர் சேகரித்த ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் 3000க்கும் அதிகம். நெஞ்சு பாருங்க, 3000க்கும் மேற்பட்ட சுவடிகள். இந்த எண்கள் அவரோட வாழ்நாள் உழைப்புக்கு சாட்சி. ஆமா. அவர் மட்டும் அன்னைக்கு அப்படி தேடி அலையாம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற சங்க இலக்கிய வளம் இருந்திருக்காது. இது அவரோட பங்களிப்போட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. சிறப்பு மற்றும் அங்கீகாரம் பகுதியில தமிழ்ல முதல்ல டாக்டர் பட்டம் பெற்றவர் உவேசான்னு இருக்கு. ஆமா, நாம ஏற்கனவே 1932ல சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டத்தை பத்தி பார்த்தோம். இப்போ அதோட முக்கியத்துவம் இங்க உறுதி செய்யப்படுது. இவர் பணியாற்றிய மாநில கல்லூரியில இவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்கு. ஆமா. அது மட்டும் இல்லாம மதுரை தல்லாகுளம் பகுதியில இருக்கிற அருள்மிகு பெருமாள் கோயில் முன்பு சிலை இருக்கு. சிலைகள் அமைஞ்சிருக்கிற இடங்கள் தொடர்பான கேள்விகளும் வரலாம். சரி, உவேசாவின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப் மற்றும் ஜூலியல் வின்சோன் ஆகியோரும் பெரிதும் பாராட்டியிருக்காங்க. நாட்டு அறிஞர்களோட பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது அவசியம். அரசின் கௌரவம் மற்றும் நினைவு கூறல். நடுவண் அரசு 2006ஆம் ஆண்டு உவேசாவின் நினைவா அஞ்சல் தலை வெளியிட்டது. இதுல வருஷம் ரொம்ப முக்கியம். 2006 அஞ்சல் தலை வெளியீடுகள் பத்தின கேள்விகள் பொது அறிவு பகுதியில வரலாம். அடுத்தது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. உவே சாமிநாத ஐயரின் பிறந்தநாளான பிப்ரவரி 19
இனி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார். இது ஒரு மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு, அதாவது கரண்ட் அஃபேர். இனி வரப்போற தேர்வுகள்ல இந்த கேள்வி இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ நாள், அந்த நாளோட பேர் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா. பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். உவே சாமிநாத ஐயர் நூலகம். இது 1942ல சென்னை பெசன்ட் நகர்ல தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட வருஷம் 1942, இடம் பெசன்ட் நகர், சென்னை. ரெண்டுமே முக்கியம். இந்த நூலகத்துல பல்வேறு திருக்கோயில்களின் தலைப்புராணங்கள், பக்தி இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளில் இருக்கு. ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த நூலகம் ஊவேசா எழுதி திருசிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் சரித்திரம்ங்கிற நூலை 1986ல மறுபதிப்பு செய்து வெளியிட்டிருக்கு. இது கொஞ்சம் ஆழமான கேள்வி. எந்த நூல் எந்த வருஷம் மறுபதிப்பு செய்யப்பட்டதுன்னு கேட்கப்படலாம். சரி, நூலகத்தில் இருக்கிற ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை 2128, தமிழ் நூல்கள் 2941. இந்த எண்கள் அந்த நூலகத்தோட வளத்தையும் முக்கியத்துவத்தையும் காட்டுது. இப்போ சில முக்கிய நூல்கள் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டுகளோட காணவரிசைய பார்க்கலாம். 1887 சீவக சிந்தாமணி. இதுதான் முதல் காப்பியம். 1889 பத்துப்பாட்டு, 1892 சிலப்பதிகாரம், 1894 புறநானூறு, சரி, 1895 புறப்பொருள் வெண்பாமாலை, 1898 மணிமேகலை, 1903 ஐங்குறுநூறு, 1904 பதிற்று 10, 1930 தமிழ் விடுதூது. இந்த கால வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பா முதல் காப்பியமான சீவக சிந்தாமணி 1887, அப்புறம் பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, மணிமேகலை 1898. இந்த வருஷங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இறுதியா அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து பார்க்கலாம். 1932 டாக்டர் பட்டம், சென்னை பல்கலைக்கழகம். ஆமா. 1937 சென்னையில நடந்த இலக்கிய மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் உவேசா. இந்த மாநாட்டுல தான் காந்தியடிகள் அந்த புகழ்பெற்ற மேற்கோளை சொன்னாரு. எந்த மேற்கோள்? இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொன்னாரே. அது அந்த நிகழ்விலையா சொன்னார்? ஆமா. இந்த மேற்கோள் யாருடையது, யார பத்தினது, எந்த நிகழ்வுல சொல்லப்பட்டதுன்னு 3 விதமா கேள்வி வரலாம். சரி, 1942 ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்டது. 1986 மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் சரித்திரம் நூல் ஊவேசா நூலகத்தால் மறுபதிப்பு செய்யப்பட்டது. ஆமா, நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. இந்த கடைசி ஸ்லைடு நாம இதுவரைக்கும் பார்த்த பல முக்கிய நிகழ்வுகளை ஒரே இடத்துல காலவரிசைப்படுத்துது. இது ஒரு நல்ல மீள்பார்வைக்கான கருவி.